Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இனி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் வேர்ல்டோட 32 எபிசோட் கிட்ட வந்துட்டோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் எண்டிங்கு. ஸோ இன்னைக்கு எண்டிங் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பாஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ ரைட் பாஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ரைட் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி அவனை டேம் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாபை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஆனால் இந்த ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவல் ஸ்லாப் தாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மன் பண்ணும்போது லெவல் 30 அந்த பெல்லனோர் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக டஞ்சன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த பவர்ஃபுல்லான ஸ்லாப் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 50 அந்த பெல்லனோர் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பண்ண போகிறது கிடையாது. ஸோ பால்வேலோட நெக்ஸ்ட் அப்டேட் வரும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேல் வந்து வரா மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 4 பேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்த பிறகு நம்ம அந்த எபிசோடை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அது எபிசோட் 33 இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ரைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தேவைப்படுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்லாக் பண்ணேன். ஸோ அதை நான் அன்லாக் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. எக்கச்சக்கமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்களா பாருங்க, ஓர் மெயின் அது இதுன்னு என்னென்னமோ வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பில்டு பண்ணி விட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருங்க, மறுபடியும் வெளியே வந்துட்டேன். ஸோ இருங்க, வேறு என்னென்ன இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க. ஸோ நம்மளோட அப்பியரன்ஸ் மாற்றுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது என்ன இது? ஓர் மைன் ஸ்டேஜ் 2வா? என்னென்னமோ இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா சமன் பண்ணுறதுக்கு. இதை வந்து பில்டு பண்ணுறதுக்கு பால்டியன் பெக் மட்டும் ஸ்டோன் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நம்மக்கிட்ட அது எக்கச்சக்கமான இருக்குது. எபிலிட்டி கிளாஸ்னு ஏதோ ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் சிவிலேஷன் கோர்னு ஏதோ ஒன்று தேவைப்படுது. அது நம்மக்கிட்ட இல்லை. மேபி இதுக்கப்புறமேட்டு கிடச்சிச்சுன்னா இதை கூட நம்ம செஞ்சு போட்டு பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பாருங்க, எக் இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிவிலைசேஷன் கோர் நம்மளுக்கு தேவைப்படுது. அது நம்மக்கிட்ட இல்லை. நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் இதெல்லாம் கவனிக்கவே இல்லை. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டோனையும் பால்டியம் ஃபெக்மெண்ட்டையும் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமன் பண்ணுற அந்த இடத்துக்கு போயிடலாம். இதுக்குள்ளே ஸ்டோன் போட்டு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்டோனை தவிர என்னென்னமோ இருக்குது. இதுக்குள்ளே இருக்குதா? இதுக்குள்ளேயும் இல்லை. மேலே எங்கேயாச்சும் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம இல்லை, இது இங்கேயே போட்டிருப்பேன். அந்த பால்டியம் ஃபெக்மெண்ட் எங்கே தான் இருக்குது? அது இருந்துச்சுன்னா கூட போதும். ஓகே, மேலே எங்கேயாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் மேலே போயிட்டு இந்த பெட்டியாச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பால்டியம் ஃபெக்மெண்ட் அது தவிர மற்றபடி எல்லா இடத்துலையும் வச்சுருக்கானுங்க. ஸ்டோன் உரப்பு இருக்குது. ஓகே, ஸ்டோன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, ஆர்மர்லாம் கொஞ்சம் கைட்டு போட்ட பிறகு நம்மளால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கான். பால்டியம் ஃபெக்மெண்ட் எங்கே தான் இருக்குது? ஏதோ ஒரு இடத்துல நிறைய வச்சுருக்கேன். பட் ஆனால் எங்கே வச்சுருக்கேன்னு தான் தெரியல. நான் டேரெக்டாக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய காட்டுது. ஓ, இருங்க, அந்த கண்டெய்னர் நான் செக் பண்ணி பார்க்கவே இல்லை. இருங்க, கண்டெய்னரில் இருக்கா? பால்டியம் ஃபெக்மெண்ட் கண்டெய்னர்லேயும் இல்லை. இங்கே தான் இருக்குது. அப்புறம் ஏன்னா நான் இந்த இடத்துல நான் செக் பண்ணும்போது எனக்கு அது நிறைய என்கிட்ட இருக்கிற மாதிரி காட்டுது. இந்த வருங்க, கிட்டத்தட்ட 4000 கிட்ட இருக்கு பால்டியம் ஃபெக்மெண்ட்டு. பட் ஆனால் எங்கே இருக்குது 4000 கிட்ட? சரி, பேசாமல் அதை போய்ட்டு மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாமா? என்கிட்ட மைண்ட் பண்ணுறதுக்கு பிகாக்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை மைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கிறேன். சரி கேஸ், ஸோ நைட் ஆகிடுச்சி. நான் என்ன பண்ணுறேன், தூங்கிட்டு நான் போயிட்டு மைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ ஸ்பீடாக நைட் ஆகிடுது உடனே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன், மேமூத் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பால்டியம் ஃபெக்மெண்ட் கொஞ்சம் நிறைய இருக்கும். இப்போ நம்ம அங்கேயே போகலாம். பாஸ் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல பண்ணிவிடுவோம். இங்கே போயிடுவோம். ஓகே, கீழே இருக்கு. 20 இருந்தால் போதும். 4 15 இதில் இன்னும் ஒரு 5 அவ்வளோதான். இது மட்டும் கிடச்சிச்சுன்னா ஓகே. உடச்சுடு, முடிஞ்சிடுச்சு. ஓகே, மெகா ஸ்பியர் பால்டியம் ஃபெக்மெண்ட் கொஞ்சம் கிடச்சிருக்கு.
சரி கேஸ். ஸோ இப்போ பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்த மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ பாஸ் ஃபைட் எந்த இடத்துலடா பண்ணுறது? ஒரு நல்ல இடமா பார்க்கணும். ஓகே, இந்த கீழே இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் பண்ணும். எழுதி பில்டு பண்ணுற மாதிரி வருமோ? ஒரு இது இல்லை. அவுட் சைட் ஆஃப் பேஸ் ஏரியாவா? பேஸ் ஏரியாக்குள்ளே கட்டணுமா இது அப்போ? ஓகே, பேஸ் ஏரியாக்குள்ளே கட்டணும். இது வேற இருக்கு அதில் பேஸ் ஏரியாக்குள்ளே கட்டுறதுன்ட்டு. ஸோ நம்மளோட பேஸ் ஏரியா எல்லாமே மோசமாக தானே இருக்கும். சரி ஓகே, நம்ம தேர்ட் பேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓர் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். என்னோட தேர்ட் பேஸ் ஏரியாவுக்கு போயிடுறேன். ஸோ இந்த இடத்துல டெலிபோர்ட்டர் ஒன்று இருக்குமே, ஸோ அந்த டெலிபோர்ட்டர் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, இதை பில்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எவனாச்சும் இருக்கானா? எவனும் கிடையாது. நானாக தான் பில்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சம்மனிங் இது ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்களை கொஞ்சம் இறக்கி விட்ருவோம். யார் யாரை இறக்கி விட்றதுன்னே தெரியலையே. நம்ம பாய்ஸ் எல்லாத்தையும் இதில் இறக்கி விட்ருவோமா? ஏன்னா 30 லெவல் 30 தான் வரும். அதுக்கே இவ்வளோ பேரை நம்ம இறக்கணும். வேணாம். ஸோ நம்ம டேரெக்டாக நம்மளே போய் அவனை அடித்து நாக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நீங்கள் ஆரம்பிச்சிருவோமா? ஓ, ஏதோ நடக்குது கைஸ். சூப்பர். நல்லா இருக்கு. போச்சு. இன்னும் கைஸ் இது இப்படி இருக்கு. அது வந்தவொடனே எப்படி இருக்கு பாருங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்க, சும்மா பொழப்பாம பாருங்க. அட்டாக்லாம் பார்த்து செம்மையா இருக்கு கைஸ். சூறாவளியெல்லாம் ஓடுறான். யாரு நம்ம ஷேடோ பிரேக் சும்மா பொழக்கிறான் பாருங்க அவனை. மண்டி விழுது பாருங்க அவருக்கு. போடா டேய் கால்டேஸ் போடா. போடு. ஒவ்வொருத்தவனுக்கும் மாற்றி அவனை அட்டாக் பண்ண விடுறான். கால்டேஸ் சும்மா வேற லெவலில் இருக்கு அவனோட அட்டாக். ஐயோ, போச்சுரா. ஐ திங்க் லெவல் 30 பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் தான். அப்போ லெவல் அதிகமாகலாம் இருந்துச்சுன்னா என்ன காய்ஸ் இருக்கும்? பயங்கரமாக இருக்கும் போலயே. நெக்ரோமோஸ் போ. ஓ, இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகக்கூடாதோ? ரீலோடு வேறு பண்ணாமல் வச்சுருக்கான். ஏய் அடிக்காத போ. ரீலோடு வேறு பண்ணித்துறோடா. ஏன்டா இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்குற? மறைஞ்சிடுச்சு. ஓய்யோ, என்ன கைஸ் இது? அட்டாக்கு வேற லெவலில் இருக்கு. ஆர்மர் மட்டும் இல்லை, சோலி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே, இவ்வளோ கவுத்துக்குச்சு. ஓ, மறுபடியும் உள்ள போடு. போச்சு. ஐயோ, சூறாவளியில் மாட்டிக்கிட்டேனே. போச்சுரா. அவ்வளோதான், எஸ்கேப்பு. என்ன கைஸ் இது இப்படி ஆயிடுச்சு கடைசியில்? போச்சு. இதில் மட்டும் மாட்டிருந்தேன்னா செஞ்சு விட்டுருப்பான். ஓகே, இது நல்லா தரமான அட்டாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பிச்சிரு. ஓடு, வாங்கு. மறுபடியும் போடுறா. ஓடு. வா நீ போ. ஃப்ரோஸ்டிலியன். ஓகே, இதான் எனக்கு டைமு. ஃப்ரோஸ்டிலியன் சரியான டேமேஜ் கொடுக்குறாங்க. பவர்ஃபுல்லான ஒரு பால் தான் நினைக்கிறேன். நான் ஒயிட் கலர் ஃப்ரோஸ்டிலியன் அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் இவனை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேமேஜ் பாருங்களேன் எப்படி கொடுக்குறான்ட்டு அநியாயத்துக்கு. ஹைப்பர் அல்ட்ரா ஸ்பியர். அவ்வளோதான். 72,000. இந்தா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோ. ஐயோ, எந்த நேரத்தில் எது பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ரோஸ்ட்டு என் கதை முடிஞ்சிடுச்சா என்ன? அங்கே போயிட்டானா? போச்சு, செஞ்சு விட்டான். நல்ல வேலை கைஸ். போடுறா அட்டாக்க போடுறா. எப்படியும் பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன் இவனை. பார்க்கலாம்.
போயிட்டு வா. 18,000 டேமேஜ். ஸோ இதுக்கப்புறமேட்டு நான் இதை யூஸ் பண்ண முடியாது, இதை தான் யூஸ் பண்ண முடியும். போச்சு 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 போச்சு. 0%. ஏன் உன்னை பிடிக்க முடியாதா என்ன? ஐ திங்க் உன்னை பிடிக்க முடியாதோ. கொன்னுட்டேன். ஸோ சேட். என்னென்ன கிடச்சிருக்குன்னு தெரியல. ஓ, ஆன்டிக் சிவிலைசேஷன் கோர் கிடச்சிருக்கு கைஸ். அப்போனா இப்போ நம்ம பாஸ் ஃபைட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம நிறைய பாஸ் ஃபைட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவிலைசேஷன் கோர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ டஞ்சன் பாஸ் ஃபைட் நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஓ, இங்கே வருங்க. ஒவ்வொரு வாட்டி சம்மன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இது தேவைப்படுது. இந்த சம்மனை நம்மளுக்கு தேவைப்படும் பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு. சரி, நான் அதை அவனை பிடிக்கலாம்னு நினச்சேன், பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பேசிக்கே போயிடுவோமா, இல்லை டஞ்சன் எங்கேயாச்சும் போவோமா? ஓகே, இந்த இடத்துல ஒரு டஞ்சன் ஒன்று இருக்கும். ஸோ வாங்க இந்த டஞ்சனுக்கு போவோம். அப்போ நம்மளுக்கு நிறைய டஞ்சன் போக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். டஞ்சன் மிஸ். இதுக்குள்ளே எத்தனை லெவல் பாஸ் இருக்குன்னு தெரியலையே. 13வது லெவல் பாஸா? 13வது லெவல் பாஸ் டஞ்சனுங்கெலாம் போனால் ஹை லெவலில் கிடைக்காது. ஸோ இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்கு பாருங்க. இது எத்தனை லெவலு? இது 13. என்னடா 13வது லெவலு? நம்ம ஒரு வாட்டி வரும்போது இந்த டஞ்சன் எனக்கு 50வது லெவலுக்கு அடிச்சு. இப்போ நம்ம 13ன்னு இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஸோ இவங்கிட்ட போயிட்டு நம்ம பேசணும்னு வச்சுங்களேன், இவன் நம்மளுக்கு வந்து பீட்சா கொடுப்பான். ஓகே, புறா பீட்சா. வாண்டட் விழுந்துருச்சு. இவனை நம்ம பிடிக்க ட்ரை பண்ணலாம். பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐயோ, இன்னும் கீழே படுத்துன்னு கதறான். ஓகே, இவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் அந்த அளவுக்கு விழுற மாதிரி தெரியல. இவனெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, என்னடா கொல்றீங்க? எப்படி கிடக்கிறான் பாருங்களேன் இவன். இது பக்கா இல்லை என்ன கதைன்னே தெரியல. பறக்க விட்டோம் பாருங்க இவரை. ஓகே, ஐ திங்க் இது வேஸ்ட் தான் நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ண வச்சுக்கலாம், டெத் ஆகிட்டு பேஸுக்கு போயிடலாம். இப்போதான் ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்கு ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி இந்த எக்கு வந்து நான் கவனிக்கவே இல்லை. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்கு போயிட்டு மறுபடியும் அதை வந்து ஸ்லாபை தேடலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கு கிடச்சிருக்கு. சரி இருங்க, போயிட்டு அந்த எக்கு வந்து நம்ம ஹேட்ச் பண்ணி பார்ப்போம். அந்த எக்குலேருந்து என்ன வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்குலேருந்து தான் வருமானு தெரியல. பார்க்கலாம். வந்துரு வந்துரு வந்துரு. நைஸ் கைஸ். ஓகே, அப்படின்னா இந்த ரைடு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்குலேருந்து தான் வருது. இருங்க வரேன், ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பண்ணி பார்க்கணும். மேலா ஃபீமேலா? ஓகே, இந்த பெலனோரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவலப் பண்ணி இதோட பவர்ஸ்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. சரிங்க, வேறு ஏதாச்சும் நம்மள்ட்ட ஃப்ரூட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரூட் வந்துன்னு வச்சுக்கலாம், அந்த ஃப்ரூட்டு கொடுத்து அவனை வந்து எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எதாவது ஏற்ற ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃப்ரூட் இருக்கா? ஓகே, ஒன்றே ஒன்று இருக்குது, ஆனால் பவர் வெறும் 30 தான், வேலைக்கே ஆகாது. இவனுக்கு வந்து லெவல் 50 ஏற்றணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே ட்ரைனிங் கார்டு இருக்குது. என்ன கேஸ் இது சடனாக ஏறி போச்சு. 47 லெவல் ஏற்றிட்டேன், 49 லெவலு. ஓ, இல்லை அந்த லெவலப் கார்டு சும்மா வேற மாதிரி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதே. சரி வாங்க போயிட்டு இவனோட பவரை செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம பவரை செக் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் நம்ம எங்கே போவோமோ அங்கேயே போயிடுவோம். ஆக்சுவலி அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய டஞ்சனுக்கு போகணும்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு பவர்ஃபுல்லான ஸ்லாப்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே டார்க் டைப் அட்டாக் தாங்க இருக்குது.
கோகோலஸ் நைட்மேர் பால் நல்ல நல்ல அட்டாக்ஸ் தான் இருக்குது. சரி இருங்க. ஸோ இதோட பவரை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ மேமவுத் நல்லா இருக்கியா? சரி இந்தா சண்டை போடு. இது என்ன குட்டியாக இருக்கு? போடு. சுச்சோ என்ன கைஸ் இது அட்டாக்கு? தப்பிச்சிட்டாங்க கைஸ். ஒரு அட்டாக்கு, ரெண்டாவது அட்டாக் போடு. ரெண்டாவது அட்டாக் வேற லெவலு. நைட்மேர் பால் சூப்பரு. 3 அட்டாக்கு தரமாக இறக்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து கூல் டவுன் ஆகணும். ஏதோ பண்ணிட்டான். சரியான அட்டாக்கு கைஸ். பிடிச்சலாமா? ஆண்டிக்கும் டேமேஜ் அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கும் நல்லா விழுது. எக்ஸ்பி ஏறுமா? நைஸ், நல்லா எக்ஸ்பி ஏறி இருக்கு. சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே நம்ம வேற ஏதாச்சும் ஒரு பாஸ் ஃபைட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இந்த பாஸ் ஃபைட்டுக்கு இந்த அட்டாக் பங்கமாக இருக்குது. வேற யாரை வச்சு பாஸ் ஃபைட் பண்ணி பார்க்கலாம்? என்ன கைஸ் அட்டாக் இது? சும்மா வேற மாதிரி இருக்கு இது. வா நீ உள்ள வா. இருங்க. இப்போ எந்த பாஸ் ஃபைட் பண்ணலாம்? கொஞ்சம் டஃப்பாக இருக்கா மாதிரி பாஸ் ஃபைட்னு பார்த்தீங்கன்னா நெக்ரமோர் பாஸ் ஃபைட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆஸ்திரேலியன் பாஸ் ஃபைட்டு அதுவும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஜெட்ராகன் வாங்க போய் ஜெட்ராகனை போயிட்டு சம்மன் பண்ணி அடிச்சு பார்ப்போம். படப்போம். கரெக்டான வழியில் தானே போயிட்டுருக்கேன், அதை பார்த்துக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு வழியில் போய் நிற்பேன். ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. போடா. ஓகே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜெட்ராகன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸை செட் பண்ணுவோம். போட அவனுங்க மேலே விட்டா. ஓகே எல்லாம் காலி. எங்கே இருக்குது ஜெட்ராகனு? அதை பார்க்கணும். அந்த ஒரு கேஸ். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்மளோட பேஸை கட்டுவோம். சண்டைக்கு வரானா? ஆமாங்க சண்டைக்கு வரான். கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். ஓகே எனக்கு தெரிஞ்சு என் பேஸை நான் இந்த இடத்துல கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலே வைக்க முடியும் தான் நினைக்கிறேன். ஓ அங்கே இருக்க ஒரு பேஸை உடைக்கணும் கேஸ். நான் ஏற்கனவே 3 பேஸ் கட்டிட்டேன்ல. யாராவன்? ஏறுங்க அவனை போட்டு தள்ளிடலாம். எடுத்துப்போ. சரி ஓகே ஜெட்ராகன் போனால் போட்டோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் இருக்கிறானுங்க. இவங்களே வச்சு நம்ம சண்டை போட்டு ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சால் ஜெட்ராகனும் பிடிக்கலாம். நம்மள்கிட்ட 13 அல்ட்ரா ஸ்பியர் இருக்குது. போதும். போன் அட்டாக் பண்ண ஓடு. போடு சூரியன் அட்டாக் ஓப்பனிங்லே. இப்போ போடு. டெலிபோர்ட் ஆகிட்டு கொடுக்குது பாருங்க அட்டாக்கு. ஆனால் அவனுக்கு டேமேஜ் ஒன்றும் பெருசாக விழல கைஸ். என்ன கைஸ் இது? போட்டு தள்ளிட்டான். ஏன்டா இப்படிலாம் அட்டாக் பண்றா? ஜெட்ராகன் செம்ம பவர்ஃபுல்லா இருக்காங்க கைஸ். போச்சு வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே இதில் போட்டு தள்ளிட்டான். ஓகே ஆஸ்திரேலியன் நீ போ. அட்டாக் பண்றான் அவனை. போடு தொலைச்சிடு அவனை. போடு பெருக்கி விடு அவனை. ஏதோ அட்டாக் போட போறான். ஐயோ டிராகன் ஃப்ளேமா போச்சு. தரண்டா. மறுபடியும் லீல் அவுட் பண்ணு. போட்டு பொழக்கலாம் அவனை. இந்த அட்டாக் வேற கண்டினியூஸா விழுந்துக்கினே இருக்கும்.
செத்து போடும். ஆல்மோஸ்ட் பாதி குறைச்சாச்சு. மறுபடியும் ஓகே. இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ கொஞ்சம் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் தான் இவன் அடிக்கிறது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போலாம் எனக்கு இவன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. போடு. ஓகே, மறுபடியும் ஜெட் ட்ராகன். 2 ஜெட் ட்ராகனே வச்சு மோத விட்ருக்கேன். டேமேஜ் நல்லா இருக்கு. எரிக்க விட்றோம் பாருங்க அவனை. வேறு என்னென்ன இருக்குது? இது அநியாயமாக கொண்டு விட்டானே. பால்டேஸ் இருக்கா? ஓகே. இதுக்கு முன்னாடி நான் பால்டேஸ் வச்சு அடிச்சேன்னா நெக்ரோமோரை வச்சு அடிச்சேனான்னு எனக்கே தெரில. சூப்பர். என்னோட கவுத்துட்டாங்க இசவன். ஓகேடா டேய் பால்டேஸ், ஏதாச்சும் ஒன்று அட்டாக் வெறியாக போடு பார்ப்போம். பால்டேஸ் அட்டாக் வெறியாக போடுவோன்னு பார்த்தா அடி வாங்கிட்டு இருக்கானே. ஐயோ, ஹெல்த் இல்லை. சீக்கிரம் செத்துறாத தயவுசெய்து. அவன் எதாவது அட்டாக் போடுற வரை கொஞ்ச நேரம் சமாளிச்சிட்டு பூச்சி. வெறும் 400 தான் வச்சிருக்கு ஹெல்த்து. கொஞ்ச நேரம் சமாளிச்சுட்டுனா போதும். போச்சுரா, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் போச்சு. டிபீட்டட். சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பெலினியர் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் தான். பட் ஆனால் ஜெட் ட்ராகன் அடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கிட்ட. ஸோ எனிவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. மேபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 50ல் பிடிச்சி வந்தோன்னு வச்சுங்களேன். ஸோ அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 30ல் தான் பிடிச்சோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவலப் பண்ணி அதை வச்சு தான் நம்ம சண்டை போட்டோம். அதனால் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லையா அப்படின்ட்டு எனக்கு சரியாக தெரியல. சரிங்களா? சரி கைஸ், ஸோ அதை எப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ வருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பேர்லோட எபிசோட் 33 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த கேமை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு யாராச்சும் லைக் போடாமல் இருந்தால் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ பாய்.